கரை தனுஷ் சார் நடிச்சிருந்த படம். இந்த படம் வந்து இப்போ தியேட்டரில் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த படம் ஆனஸ்டாக சொல்லணும்னா ஒரு ஹைப்பே இல்லாமல் வந்த ஒரு படம் தான். வந்து இட்லி கடைக்கு இந்த ஹைப்பு கூட இந்த படத்துக்கு இல்லைன்னு அதே மியூசிக் காம்போ தான். டேரக்டர் வந்து போர்த்தொழில் எடுத்த டேரக்டர். ஸோ வந்து ஒரு ஹைப் இருந்துச்சு. லைக் இதில் என்னோட ஆனஸ்டான ரிவ்யூ என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு ஏது இருந்துச்சுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க. ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான ஸ்டோரி. ராமநாதபுரத்தில் நடக்கிற ஒரு கதை 90s. அந்த செட்டப் வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்வலான ஒரு வீக்கான டெம்ப்ளேட்டான ஸ்டோரி தான். நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. தனுஷ் சார் வந்து ஒரு த்ரில்லரா இருக்காரு. ஸோ வந்து ஃபார் ஒன் ரீசன் அவரோட டஃப் சிச்சுவேஷனால திரும்பியும் வந்து அந்த தொழில் பண்றாரா இல்லையா, அதுல நடக்கிற பிளாக் கிளாஷஸ், அதனால என்ன ஆச்சுன்றது அந்த ஸ்டோரி. சிம்பிளா சொல்லணும், எதுக்கு போய் திரும்பியும் திருடுறாரு, அதுக்கான ரீசன் என்ன, ஏன் பண்றாருன்றத இந்த கதையோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு டீசென்டா வந்து ஓரளவுக்கு ஸ்கிரீன் பிளே வந்து ஓரளவுக்கு நல்லாவே மூவ் ஆயிடுது. பட் செகண்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரிடிக்டபிளா இருக்கு. இதுதான் நான் கெஸ் பண்ற மாதிரி தானே இருக்கு, அடுத்த சீன் இதான் நடக்கும்ன்ற போது இந்த சீன் தான் நடக்குது. வந்து அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஸ்கிரீன் பிளே கிடையாது. ஒண்ணு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்லோவா தான் இந்த படம் போயினே இருக்கு. இடத்துலயுமே வந்து உங்களுக்கு போர் அடிக்கும்ன்ற ஃபீல் இருக்கு. அதுக்கு வந்து அந்த ஸ்லோனஸ்ன்றது ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் 15 minutes வந்து இவங்க ஸ்டோரிக்கு டைம் எடுக்கிறனால உங்களுக்கு அந்த ஸ்லோனஸ் வந்து ஃபர்ஸ்ட் 15 minutes ஃபீல் ஆகும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே நல்லா கொண்டு போய் அந்த இன்டர்மிஷன் பிளாக் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் அந்த ஒரு பாயிண்ட் வந்து அது ஜஸ்டிஃபைபிள் பண்ணல. இன்னொன்று வந்து அந்த ஈராக்கோட போர் ரிலேட்டடா வந்து இருந்திருக்கும். அதில் அது ஒரு சீக்வன்ஸுக்கு வந்து அது ரொம்ப உதவுச்சு. ஓவராலா பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெல் ரிட்டன். மமிதா அவங்களுக்கான கேரக்டர் என்னமோ அது பண்ணாங்க. அப்புறம் தனுஷ் சார் சொல்லவே தேவையில்ல, நடிப்பின் அசுரன் புதுசான ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஜஸ்டிஃபைபிளோ என்னவோ அது. ஜிவி வந்து அவரு அந்த மூவிக்கு என்ன மாதிரியான மியூசிக் போட முடியுமோ அந்த மாதிரி டைரக்ஷன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். தனுஷ் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறாங்கன்ற போது இன்னுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிறிஸ்பான ஜானர்ஸ் எடுத்து நல்லா பண்ணியிருக்கலாம். பட் இந்த படம் வந்து ஓரளவு கேட்டிங்கன்னா நல்ல படம் தான். இன்னும் 1-2 ஃப்ளாஸ் இருக்கு. இன்னொன்று ஆக்ட்ரஸஸ் மமிதா பைஜு அவங்களுக்கு ரோலே இல்லை. அவங்க கேரக்டர் வந்து ஜஸ்ட் 20 to 15 minutes தான் வரும். அதுக்கு எதுக்கு அவங்கள கேஸ் பண்ணாங்கன்னே தெரில. லைக் அந்த ஒரு பப்ளிசிட்டிக்காகவா எதுக்காக பண்ணாங்கன்னு. நம்ம ஊர் போனே நடிக்க வச்சுட்டு போயிருக்கலாம், கருப்பேன் அடிச்சு காமெடி பண்ணது. ரவிக்குமார் சார் அவர்லாம் வந்து நல்லா பண்ணிட்டாரு. வில்லன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். பட் ஓகே, அந்த கதையோட பார்க்கும்போது படம் நல்லா இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் 5க்கு வந்து ஒரு 3.5, ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு படம். வந்து ஃபேமிலியோட போய் பார்க்கலாமான்னு கேட்டால் ஒன் டைப் வாட்சபிள். ஆனால் வீட்டில் ஓரளவுக்கு அவங்க வந்து இந்த ஸ்லோ டைப் ஆஃப் ஜானரு த்ரில்லிங்காக இருக்கிற மூவிஸ்லாம் பிடிக்கும்னு நீங்கள் கொண்டு போகலாம். இல்லைனா வந்து இந்த படம் ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் இந்த படம் வந்து அந்த 100 கோடி மார்க் டச் பண்ணுமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் வந்து இது ஒரு நல்ல படம் தான், வந்து போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.